இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ், யூத், அடலோசன்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுறோங்க. ஸோ கோவம் வந்து நல்லதே கிடையாது. ஸோ கோவத்தினால என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம வாயிலேருந்து வார்த்தைகளை விட்டுறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபீல் பண்ணி தெர் இஸ் நோ பாயிண்ட், வாயிலேருந்து வார்த்தை வந்தால் வந்தது தான், மாற்றவே முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கோவப்படுறப்போ என்ன ஆகும், பாடியில் பிபி ரொம்ப அதிகமாகும். அப்போ என்ன ஆகும், மூளையில் போகிற ரத்த குழாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு பைப்பில் எப்படி பிளட் போகுதோ ரத்த குழாய், அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறப்ப எங்கேயாவது பிச்சுக்கிட்டு லீக் ஆகலாம். அதெல்லாம் என்ன ஆகும்னா ஒரு கண்டிஷன் இருக்குது, தெலாமிக் ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா தெலாமஸ், மூளையில் ஒரு பகுதியில் தெலாமஸில் ஒரு சின்ன கசிவு ஏற்பட்டுச்சுன்னா ஆரம்பத்தில் எப்படின்னா ஒன்றுமே நமக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும், ஒரு சைடு ஹாஃப் ஆஃப் த பாடி, சப்போஸ் இந்த போட்டு கசிவு ஏற்பட்டுச்சுன்னா இந்த ஆப்போசிட் ஹாஃப் ஆஃப் த பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சென்சேஷன் இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி சம் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க இந்த போட்டு கம்பேர் பண்ணுறப்ப. அது அப்படியே நாள் ஆக ஆக என்ன ஆகும், கசிவு அதிகமாச்சுன்னா இந்த பகுதியே வேலை செய்யாமல் போயிடும். ஸோ அதுதான் நம்ம கோவப்படுறதுனால நமக்கு வரக்கூடிய விளைவுகள். அது மட்டும் இல்லாமல் கோவத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே செவுத்தில் பஞ்ச் பண்ணி கையில் ஃப்ராக்சர் ஆகிட்டுக்கிட்டு நிறைய பேர் என்னை வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி கோவப்படுற சுச்சுவேஷனில் நீங்கள் அந்த மாதிரி ஏற்படுத்த மாதிரி நிலைமைகளை அமைச்சிக்காதீங்க. சொல்லப்போனால் அங்கேருந்து அட்லீஸ்ட் யூ வாக் அவுட் ஃப்ரம் த பிளேஸ். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா டீப் ப்ரீத் எடுங்க, தண்ணி ஏதாவது குடிச்சிங்க. இன்னும் சொல்லப்போனால் தோஸ் who controls the mind, who controls the mouth, who controls the money will be a very successful person. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் மைண்டையும் சரி, உங்கள் வார்த்தைகளையும் சரி, உங்கள் மணியையும் கேர்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி வாழ பழகிக்கணும். தேங்க்யூ.